வணக்கம் எஃப்ஜி ஸ்குவாட். ஃபாரின் யூனிவர்சிட்டிக்கு அட்மிஷன் வந்துருச்சா? நெக்ஸ்ட் பிக் டென்ஷன் என்ன தெரியுமா? மணி எப்படி சென்ட் பண்ண போகிறோம். ஸோ எஜுகேஷன் ஃபீஸ், அப்ளிகேஷன் ஃபீஸ், ஹோட்டல் ஃபீஸ், லிவிங் எக்ஸ்பென்சஸ், யூனிவர்சிட்டி ஃபீஸ் எல்லாம் டாலரில் மிஸ்டேக் பண்ணாமல் எப்படி டிலே ஆகாமல் சென்ட் பண்ணலாங்கிறது இந்த வீடியோவில் பார்க்கலாம். இன்றைக்கி இந்த வீடியோவில் அவுட்வர்ட் ரெமிட்டன்ஸ் ஃபார் எஜுகேஷன் ஃபுல் ப்ராசஸ் A to Z கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். வெல்கம் டு எஃப்ஜி ஸ்குவாட். எனக்கு 18 ஆண்டுகளுக்கு மேல் ஃபாரெக்ஸ் அனுபவம் உண்டு. இங்கே நாம் ரீட்டைல் ஃபாரெக்ஸ் பற்றி பேச போகிறோம். எஃப்ஜி ஸ்குவாட் உங்களை வரவேற்கிறேன். ஸோ வாட் இஸ் எஜுகேஷன் ரெமிட்டன்ஸ்? ஸோ ஃபர்ஸ்ட் பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங், எஜுகேஷன் அவுட்வர்ட் ரெமிட்டன்ஸ்னால் இந்தியாவில் இருந்து ஃபாரின் யூனிவர்சிட்டிக்கு டியூஷன் ஃபீஸ் அண்ட் லிவிங் எக்ஸ்பென்ஸ் அனுப்புறது. இது ஆர்பிஐ லிபரலைஸ்ட் ரெமிட்டன்ஸ் ஸ்கீம் அண்டரில் அலவுட். ஸோ கரெக்ட் ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ணி லீகலாக சேஃபாக மணி சென்ட் பண்ணால் இது பாசிபிள் அண்ட் சேஃபர். ஸோ டாக்குமெண்ட்ஸ் என்னென்ன வேணுங்கிறத ஃபஸ்ட்டு பார்ப்போம். ஸோ எஃப்ஜி ஸ்குவாடுக்கு டாக்குமெண்டேஷன் தான் ஃபவுண்டேஷன். ஸோ யூஸ்வலாக ஸ்டூடெண்ட்டோட பாஸ்போர்ட், ஃபோட்டோ பேஜ் அண்ட் அட்ரஸ் பேஜ், பேன் கார்டு, யூனிவர்சிட்டி ஆஃபர் லெட்டர் ஒரு அட்மிஷன் லெட்டர் ஆர் ஏதாவது இன்வாய்ஸ் ஏதாவது கொடுத்துருந்தாங்கன்னா ஃபீயோட இன்வாய்ஸ், A2 ஃபார்ம், LRS டிக்ளரேஷன், பேங்க் KYC டாக்குமெண்ட்ஸ். ப்ளஸ் இப்போ நீங்கள் யூனிவர்சிட்டி ஃபீஸ் பே பண்ணுறதுக்கு இப்போ உங்களுடைய ஸ்டூடெண்ட்டோட சேவிங்ஸ் அக்கௌண்ட்லேருந்து தான் பணம் அனுப்புகிறீங்க அப்படின்னா அவங்களுடைய ஆதார் கார்டு, பேன் கார்டு ப்ளஸ் இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே போதும். மெயினாக ஆதார் கார்டும் பேன் கார்டும் லிங்க்கில் இருக்கணும். இதுவே அப்பாவோட அக்கௌண்ட்லேருந்து அனுப்பிச்சாங்கன்னா ஸ்டூடெண்ட்டோட எல்லா டாக்குமெண்ட்ஸ் ப்ளஸ் அப்பாவோட ஆதார் கார்டு, பேன் கார்டு வேணும். அப்பாவோட ஆதார் கார்டு, பேன் கார்டும் லிங்க்கில் இருக்கணும். அதே மாதிரி அம்மாவோட அக்கௌண்ட்லேருந்து அனுப்பிச்சாங்கன்னா அம்மாவோட ஆதார் கார்டு, பேன் கார்டு வேணும் ப்ளஸ் ஸ்டூடெண்ட்ஸோட டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே வேணும். ஓகே. ஸோ தென் பிளட் ரிலேட்டிவ். ஸோ மெயினாக பிளட் ரிலேட்டிவ்க்கு தான் பணம் பிளட் ரிலேட்டிவ் யாராச்சும் உங்கள் அண்ணாவோ தம்பியோட அக்கௌண்ட்லேருந்தும் இந்த யூனிவர்சிட்டிக்கு பணம் அனுப்பிச்சிக்கலாம் அப்படின்னா அனுப்பிச்சிக்க முடியும். அவங்களுடைய கேவிசிஸ் வேணும். இதுவே பெரியப்பா பையன், சித்தப்பா பையன், சித்தி பையன் அவங்கெல்லாம் பண்ண முடியாது. தாத்தா பாட்டிலாம் பண்ண முடியாது. ஒன்லி அப்பா பிளட் ரிலேட்டிவ் மட்டும்தான் பண்ண முடியும். டாக்குமெண்ட்ஸ் கம்ப்ளீட்டாக இருந்தால் ப்ராசஸிங் ரொம்ப ஸ்மூத்தாக நடக்கும். இல்லாட்டி டிலே ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ இதை யார் மூலிமா அப்படின்னு இந்த யூனிவர்சிட்டிக்கு பேமெண்ட் பண்ணலான்னா, ஒன்று பேங்க் மூலிமா அனுப்பலாம், இன்னொன்று ஆர்பிஐ ஆத்தரைஸ்டு டீலர் மூலிமா அனுப்பலாம். ஆர்பிஐ ஆத்தரைஸ்ட் டீலர்னால் முன்னாடி நிறைய வீடியோஸில் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஆர்பிஐ ஆத்தரைஸ்டு டீலர் அவங்களுக்கு லைசன்ஸ் கொடுத்துருப்பாங்க ஆர்பிஐ. அந்த ஃபாரெக்ஸ் டீலர் மூலிமா நம்ம அனுப்பிச்சிக்கலாம். ஸோ ஃபாரெக்ஸ் ஆத்தரைஸ்ட் டீலர் மூலிமா அனுப்பும்போது ஃபஸ்ட்டு நீங்கள் எக்ஸ்சேஞ்ச் ரேட் பேங்க்லேயும் சரி ஆத்தரைஸ் டீலர்கிட்டையும் நீங்கள் எக்ஸ்சேஞ்ச் ரேட்டு கம்பல்சரி நீங்கள் கம்பேர் பண்ணி பார்க்கணும். சர்வீஸ் சார்ஜஸ் கம்பேர் பண்ணி பார்க்கணும். ட்ரான்ஸ்ஃபர் டைம் எவ்வளோ நேரம் பிடிக்கும், எவ்வளோ நாள் ஆகும்னு சொல்லிட்டு கம்பல்சரி இது டீட்டெயில்ஸ் எல்லாமே நீங்கள் கேட்டுக்கணும். ஸோ டிரான்ஸ்பரன்சி ரொம்ப ரொம்ப முக்கியம். இதெல்லாமே கம்பல்சரியாக நீங்கள் கேட்கணும். ஸோ ட்ரான்ஸ்ஃபர் ப்ராசஸ் பேங்க் ஆர் டீலர் ஃபஸ்ட்டு டாக்குமெண்ட் வெரிஃபை பண்ணுவோம். இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே கரெக்டாக இருக்கா அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் எந்த அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்கீங்களோ அது யூனிவர்சிட்டி அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் சொல்லிட்டு வெரிஃபை பண்ணிவிட்டு ஷிஃப்ட் மூலிமா நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவோம். இது எல்லாமே கரெக்டாக இருக்கணும். ஸோ யூனிவர்சிட்டி நேம் எக்ஸாக்டாக ஸ்பெல்லிங் மிஸ்டேக், இதுக்கு முன்னாடி நீங்கள் பண்ணுறதுக்கு முன்னாடி யூனிவர்சிட்டி நேம் கரெக்டாக இருக்கான்னு நீங்கள் செக் பண்ணிக்கணும். ஏன்னா நீங்கள் தான் எல்லா டாக்குமெண்ட்ஸும் ப்ரொவைட் பண்ண போகிறீங்க. எல்லா டாக்குமெண்ட்லேயும் நீங்கள் தான் எழுதி கொடுக்க போகிறீங்க. ஸோ சிஸ்டமில் அவங்க டைப் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு ஃபார்ம் கொடுப்பாங்க. அந்த ஃபார்ம்லேயும் நீங்கள் இதெல்லாமே கரெக்டாக இருக்கான்னு நீங்கள் ஸ்பெல்லிங் மிஸ்டேக் செக் பண்ணிக்கணும். ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருந்துச்சுன்னா போகிறது டிலே ஆகும். சில டைம் போகாமல் போய் ரிட்டர்ன் ஆகிடும். ஓகேவா? இது ரொம்ப 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 முக்கியம். ஸோ யூனிவர்சிட்டி நேம் எக்ஸாக்ட் ஸ்பெல்லிங் பார்த்துக்கோங்க. ஷிஃப்ட் கோடு கம்பல்சரி இருக்கணும். ஐபேன் நம்பர் சில யூகே அண்ட் துபாய்க்கெலாம் நீங்கள் அனுப்பும்போது ஐபேன் நம்பர் வரும். அந்த ஐபேன் நம்பர் கம்பல்சரி நீங்கள் செக் பண்ணணும். ஸோ ஆன்லைனில் நிறைய ஃபெசிலிட்டிஸ் இருக்குது. ஷிஃப்ட் கோடு செக் பண்ணுறதுக்கு ஃபெசிலிட்டிஸ் இருக்குது. ஐபேன் செக்கர்னே ஒரு வெப்சைட் இருக்குது, அதில் போய் நம்ம செக் பண்ணிக்கலாம். ஸோ பர்பஸ் கோடு கரெக்டாக மென்ஷன் பண்ணியிருக்காங்களா அப்படிங்கிறது நீங்கள் பார்த்துக்கணும். எஜுகேஷன் தான் போட்டிருக்காங்களா அப்படிங்கிறது. ஓகே. ஸோ ஸ்மால் மிஸ்டேக் தான், ஆனால் அது பெரிய இம்பேக்ட் வரும். ரொம்ப நாள் டிலே ஆகிரும் ஃபீஸ் போய் அங்கே போய் ரீச் ஆகிறதுக்கு. ஸோ லாஸ்ட் மினிட்
ஃபீஸ் ட்ரான்ஸ்ஃபர் தயவு செஞ்சு அவாய்ட் பண்ணிடுங்க. இப்போ ஃப்ரைடே எனக்கு வந்து சாட்டர்டே தான் எனக்கு லாஸ்ட் டே, ஃப்ரைடே அனுப்பணும் அப்படின்னா ஃப்ரைடே அனுப்பலாம். சாட்டர்டே சண்டே நம்ம இந்தியன் பேங்க் லீவு. அப்போ அங்கே போய் ரீச் ஆகும்போது உங்களுக்கு டியூ டேட் தாண்டிடும். சாட்டர்டேயோட லாஸ்ட் டேட்டு. பட் அந்த இடத்துல போய் ரீச் ஆகும்போது மண்டே ஆர் டியூஸ்டே தான் ரீச் ஆகும். ஸோ இதை வந்து நீங்கள் தயவு செஞ்சு ஸ்டாப் பண்ணிக்கோங்க. லாஸ்ட் மினிட் ஹரிபரி வேண்டாம். ஸோ எவ்வளோ நாள் பிடிக்கும்? மேக்ஸிமம் 24 to 48 hours ஆகும். ஸோ நீங்கள் ப்ராசஸ் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா பேங்க்லேருந்தோ இல்லை ஆத்தரைஸ்ட் டீலர்லேருந்தோ உங்களுக்கு டிடி காப்பி கொடுப்பாங்க. நீங்கள் அதை வாங்கிக்கோங்க. அந்த டிடி காப்பி என்னன்னு பார்த்தீங்கன்னா அதுதான் அங்கே போய் ரீச் ஆயிடுச்சு அப்படிங்கிறதுக்கான அக்னாலஜ்மெண்ட். ஸோ டிடி காப்பி கொடுப்பாங்க. ஸோ நான் முன்னாடியே சொன்ன மாதிரி டாக்குமெண்டேஷன் கரெக்டாக கொடுக்கணும். அப்புறம் டிரான்ஸ்பரன்சி வேணும். அதுக்கப்புறம் உங்களோட ரேட் செக் பண்ணணும். ஸோ கேல்குலேஷனில் என்னென்ன ரேட்ஸ் அப்ளை பண்ணுறாங்க, எவ்வளோ சர்வீஸ் சார்ஜஸ்லாம் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு வரும். ஸோ இதுவே வந்து டிசிஎஸ் அப்ளை ஆகுமா அப்ளை ஆகாதுன்னு நிறைய பேருக்கு கொஸ்டின் இருக்கும். இப்போவே நிறையா டிசிஎஸில் நிறையா உங்களுக்கு சேஞ்சஸ் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ டிசிஎஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி ஒரு பெரிய வீடியோ ஒன்று போட்டிருக்கேன் டிசிஎஸ் பற்றி. ஸோ அந்த வீடியோ வேணால் போய் கிளாரிஃபை பண்ணிக்கோங்க. ஸோ 10 lakhs எபோவ் போச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து எஜுகேஷன் லோன் எடுத்தால் என்ன ப்ரொசீஜர், ஸோ 10 lakhs பிலோ இருந்தால் எவ்வளோ பர்சன்டேஜ், 10 lakh எவ்வளோ மேலே போச்சுன்னா எவ்வளோ பர்சன்டேஜுங்கிறது ஃபுல் டீட்டெயில்டாக ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோ வேணால் போய் பாருங்கள். ஸோ அது உங்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டிசிஎஸ் பற்றி நான் ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் ஃபார் த ஃபினான்ஷியல் இயர் ஆஃப் 26 and 27. 26க்கும் 27க்கும் தான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஓகே. ஸோ காமன் மிஸ்டேக் வந்து நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி பெனிஃபிஷரி டீட்டெயில்ஸ் தப்பாக பண்ணிட வேண்டாம். பர்பஸ் கோடு கரெக்டாக சூஸ் பண்ணுங்கள். டாக்குமெண்டேஷன் கேட்குற டாக்குமெண்ட்ஸையும் தயவு செஞ்சு ப்ரொவைட் பண்ணிடுங்க. டாக்குமெண்டேஷன் நான் இதை கொடுக்க மாட்டேன், அவங்க இது கேட்க மாட்டேங்கிறாங்க, நீங்கள் மட்டும் இது கேட்குறீங்க அப்படின்லாம் சொன்னீங்கன்னா அது போகாது. எல்லா இடத்துலையும் இப்போ நீங்கள் போய் ஒரு பேங்க்கில் போய் ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறீங்க. அந்த அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறீங்கன்னா என்ன கேட்பாங்க? உங்களுடைய ஆதார் கார்டு, பேன் கார்டு, ஒரு 4 ஃபோட்டோ, 1000 rupees இது இருந்தால் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கலாம். கரெக்டாக ஆதார் கார்டு, பேன் கார்டு லிங்க்கில் இருக்கணும். இது கரெக்டுங்களா? இல்லை எனக்கு இந்த பேங்க்கில் வந்து ஆதார் கார்டு கேட்குறதில்ல, அந்த பேங்க்கில் பேன் கார்டு கேட்குறதில்ல, இந்த பேங்க்கில் வந்து ஃபோட்டோ 3 தான் கேட்குறாங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் ஒரு நம்பிக்கையாக ஒரு ஆள்கிட்ட போய் நீங்கள் பணம் அனுப்பணும்னு சொல்லிட்டு ஒருத்தர்கிட்ட போகிறீங்க அப்படின்னா அவர் கேட்குற டாக்குமெண்ட்ஸை நீங்கள் கொடுத்தீங்கன்னா மட்டும்தான் பணம் ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். இல்லாட்டி கண்டிப்பாக டிலே ஆகும். இக்னோரன்ஸ் இஸ் அ மெயின் ரீசன். இக்னோர் பண்ணிடாதீங்க. அவங்க என்ன டாக்குமெண்ட் கேட்குறாங்க, அதுக்கான ப்ராப்பர் ரீசன் என்ன கொடுக்குறாங்கிறத நீங்கள் நோட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த டாக்குமெண்ட் மிஸ்யூஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுக்கு தெளிவாக எல்லாமே நீங்கள் சொல்லி பண்ணிடுங்க. ஓகேவா? என்னோடய ஸ்மார்ட் அட்வைஸ் என்னென்னா, எஜுகேஷன் ரெமிட்டன்ஸ் ஜஸ்ட் டிரான்சாக்ஷன் இல்லை, அது உங்களோட சைல்டோட ஃப்யூச்சர் இன்வெஸ்ட்மெண்ட். ஸோ ஃபாரெக்ஸ் ரேட் ஃப்ளக்சுவேட் ஆகும். ஸோ ரேட் வந்து மானிட்டரிங் கண்டிப்பாக இட்ஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். இஃப் பாசிபிள் ஃபஸ்ட்டு பார்ஷியல் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு அது ஓகே சக்ஸஸ்ஃபுல்லாக போயிடுச்சு அப்படின்னா நெக்ஸ்ட் பார்ஷியல் பேமெண்ட் பண்ணுங்கள். இப்போ $5,000 இல்லை $10,000 அனுப்பணும்னா ஃபஸ்ட்டு ஒரு $5,000 அனுப்பிச்சு பாருங்கள். ஓகே சக்ஸஸ்ஃபுல்லாக ரீச் ஆகிடுச்சு அப்படின்னா அகெயின் யூ கேன் ட்ரான்ஸ்ஃபர் $5,000. ஓகே. ஸோ அந்த மாதிரி கூட செக் பண்ணிக்கோங்க. இல்லாட்டி எங்களை மாதிரி எக்ஸ்பர்ட்ஸ் கிட்ட கால் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு ஃபுல் கைடன்ஸ் நம்ம கொடுப்போம். ஸோ எஃப்ஜி ஸ்குவாடுக்கு இந்த வீடியோ பார்க்குறவங்களுக்கு கரெக்ட் நாலேஜ் இருந்தால் அவுட்டோர் ரெமிட்டன்ஸ் ரொம்ப ரொம்ப சிம்பிள். ஸோ ஃபியர் வேண்டாம், கன்ஃபியூஷன் வேண்டாம். ப்ராசஸ் புரிஞ்சவங்களுக்கு இது ரொம்ப ரொம்ப ஈஸி. இதுதான் அவுட்டோர் ரெமிட்டன்ஸ் ஃபார் எஜுகேஷன் பர்பஸ் வந்து இதுதான். இஃப் யூ ஃபைண்ட் திஸ் வீடியோ இஸ் வெரி ஹெல்ப்ஃபுல், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வெல்கம் டு எஃப்ஜி ஸ்குவாட். லெட்ஸ் க்ரோ ஸ்மார்ட்டர் இன் த ஃபாரெக்ஸ் டுகெதர். Thank you very much guys. Bye.